இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற பொழுது அதுக்கு உண்டான ஃபீஸ் கட்டணம் மருத்துவக் கல்வி கட்டணம். அந்த ஏழை மாணவர்களுக்கு அந்த வசதி இல்லை. அதனால நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு எந்த கல்வி கட்டணம் இல்லாம இலவசமாகவே அவர் மருத்துவக் கல்வி படிக்கலாம். இன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் முடிச்சு முதல் செட் வெளியே வந்தாச்சு. 7.5% படிச்சு அரசு பள்ளியில் படிக்க மாட்டோம். இப்படி கிராமத்தில் இருக்கிறவர்கள், ஏழைகள், அதுவும் விவசாய தொழிலாளருடைய மகன்லாம் இந்த திட்டத்தின் வாயிலாக மருத்துவராகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி கிராமத்தில் இருக்கின்ற கிராம சாலைகளெல்லாம் இன்றைக்கு தார் சாலைகளாக அமைத்துக் கொடுத்தோம். கிராமத்தில் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக பல இடங்களில் நல்ல குடிவசதி செஞ்சு கொடுத்தோம். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான நிலையான குடிவசதி செய்து கொடுப்பது, நல்ல சுகாதாரம், அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகள், நல்ல கல்வி வசதி, நீர் மேலாண்மையில் விவசாயத்திற்கு தேவையான நீரை முறையாக விவசாயிகளுக்கு வழங்குவது, தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்பது, இப்படி பிரதான திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தி வெற்றி கண்டோம். அப்படி ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் இரட்டை சின்னத்திலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கூட்டணி கட்சி சேர்ந்தோம் என்றால் அந்த கட்சியின் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். மிகச் சிறப்பாக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் மண்டை பிளக்கின்ற வெயில் அடித்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என விவசாயி என்று சொன்னால் இரவென்றும் பகல் என்றும் மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் உழைக்கின்றவர் தான் விவசாயி தொழிலாளி. நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால் இன்னைக்கு விவசாய தொழில் தான் பிரதான தொழில், வேற எந்த தொழிலும் இல்லை. விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. மற்ற பணி காட்டிலும் விவசாயம் என்பது கடினமான பணி. எப்படி ஒரு விவசாயி ஒரு பயிரிட்டா அதை விளைச்சலுக்கு கொண்டு வருவதற்கு மிக மிக கடினமாக ஒரு பணி. எப்படி பெற்ற குழந்தையை பாதுகாப்போம், அது போல நாம் விவசாயத்தை மேற்கொண்டால் தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கும். அப்படிப்பட்ட கடினமான பணி உழைக்கின்ற உழைப்பாளிகளை சந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிராமப்புற மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மிகச்சிறப்பாக எழுச்சியாக இந்த விழாவை நடத்திய அறிவிச்சவர் முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் தமிழகண்ணன் அவர்களுக்கும், இந்த கலந்து கொண்ட கழக நிர்வாகிகளுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.